இசை அதிகமாக கேட்கின்ற பொழுது ஆய்வாளர்கள் சொல்றாங்க நம்முடைய உடம்புல அட்ரினல்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம ரொம்ப உற்சாகம் அடையும். அதனால நீங்க சினிமா தியேட்டர்ல பாருங்க, ஹீரோ வரும்பொழுது நடாலடி அதிரடியா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தா டிக்கெட் எல்லாம் கிழிச்சு தூர போடுறோம். ஏன் கிழிக்கு? அது வரைக்கும் நல்லவனா தானே இருந்தா. சில நேரத்துல பணத்தை கிழிச்சிடலாம் பதட்டத்துல. ஏன்? அட்ரினல்ங்கிற அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும் பொழுது அதிக உற்சாகம் நிலைக்கு தள்ளப்படுறோம். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்புல அதிகமா சுரக்கக்கூடாது, இயற்கையா சுரக்கும். எப்போதாவது சுரப்பது என்பது எப்பவுமே இந்த மியூசிக்கை கேட்டு கேட்டு நம்ம உடம்புல சுரந்துச்சுன்னு வைங்க, நமக்கு உள்ள மன வலிமை குறையும். இந்த சோக பாட்டுமே தேடி எடுத்து போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இளையராஜா சோக பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் சோக பாடல்கள், எஸ்பிபி சோக பாடல்கள், மோகன் சோக பாடல்கள் கேசட் தேடி எடுத்து போட்டு கேட்டு கேட்டு அழுகுறது. ஏன் அழுகுறாத? மெனக்கட்டு சோக பாட்டு கேட்கறான், வாழ்வே மாயம்னு போட்டு அவனே அழுதுக்கிறான் தனியா. ஏன்? அது அந்த இசையை ஏற்படுத்துற வேலை நம்ம உடம்புல தேவையே இல்லாம அந்த அட்ரினல்ங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கும். சுரக்க வைக்கும் போது அவன் பலவீனமான நிலைக்கு தள்ள